லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த பழம்பெரும் பாடகி ஆஷா போஸ்லே அவங்களுடைய மறைவை பற்றியும் அவங்க பாடின பாடல்களுடைய தாக்கத்தை பற்றியும் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷா போஸ்லே அவங்கள பற்றி பேசணுன்னா அவங்க ரொம்பவே ஒரு நல்ல பாடகி. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜில் முக்கியமான நடிகர்களுடைய படங்களில் நல்ல ஒரு பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. அவங்கள பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். 20 லாங்குவேஜ், அதாவது மொத்தம் 20 லாங்குவேஜில் 12,500 பாடல்கள் பாடி ஹின்னஸ் ரெக்கார்ட் அது கூட அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிய பாடகி அவங்க. அவங்கள பற்றி நிறைய பேர் பேசுனாங்க. என்னென்னா, அவங்க சினிமாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வரல, ஈஸியாக தான் வந்தாங்க. ஒரு பணக்கார ஃபேமிலி, மியூசிக்கல் பேக்ரவுண்டும் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்படி அவங்க இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பாடகி ஆகி இப்படி ஒரு அவங்க மறைவுக்கும் நிறைய பேர் வருந்துற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே ஒரு கூஸ் பம்ஸாக தான் இருந்துச்சு. என்னென்னா, அவங்க வந்து 9 வயசில் அவங்களுடைய தந்தையை இழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 16 வயசுலேயே வந்து திருமணம் ஆயிடுது. அந்த திருமணம் ஒரு 11 வருஷம் கழித்து ஒரு முடிவுக்கு வந்துடுது, ஒரு மனமுறிதலால். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய 2வது திருமணம் 1980 நடக்குது. ஆர்டி பரமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் தான் வந்து அவங்க 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையும் வந்து இன்னும் சுமூகமாகலாம் போல. அப்பாவுக்கு அப்புறமா அவங்களுடைய 2வது கணவனான ஆர்டி பர்மன் அவங்களையும் வந்து இவங்க இழக்கிறாங்க. அவருக்கும் வந்து சம்திங் உடல்நிலை குறைவால் இறந்துடுறாரு. ஹேமந்த், ஆனந்த், வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு 3 குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. அதில் ஆனந்த் தவிர பாக்கி 2 பேருமே ஒருத்தங்க வந்து வர்ஷான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அப்பாவுடைய இழப்பு தாங்காமல் அவங்களும் இறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனது மகன் ஆனந்த்ங்கிறவர் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து இறந்துடுறாரு. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இவங்க இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு பெரிய ஆளாக வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆஷா போஸ்லே அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பழைய இன்டர்வியூவில் ஒன்று பேசியிருக்காங்க. என்னென்னா, இவ்வளோ மொழியில் வந்து பாடுறீங்களே, இது உங்களுக்கு வந்து கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியூசிக்கு லாங்குவேஜ் வந்து ஒரு தடை கிடையாது, எனக்கு வந்து இந்த எல்லா லாங்குவேஜ்லையும் பாடுறது ஒரு இயல்பாகவே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். 20 லாங்குவேஜில் பாடுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு லாங்குவேஜில் பாடுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். 20 லாங்குவேஜ்லையும் பாடி 20 லாங்குவேஜ்லேயும் அவங்களுடைய பெஞ்ச் மார்க் வந்து இவங்க வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்ல போகணுன்னா, ஹிந்தியில், தமிழில் வந்து குறைவான பாடல்களை அவங்க பாடியிருந்தாலுமே அது எல்லா பாடலுமே ஹிட்டு. ஹிந்தியில் குறிப்பாக ரொம்ப ஒரு பெரிய மார்க்கெட் இவங்களுக்கு வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க பாடின எல்லா பாடல்களுமே வந்து அங்கே ஹிட் ஆகிருக்கு. அமீர் கான், அப்புறம் ஷாருக் கான், சல்மான் கான், அமிதாப் பச்சன், இவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய நட்சத்திர அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு அவங்களுடைய பாடல் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குங்கிறது ஒரு உண்மை. தமிழில் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படத்தில் செண்பகமே அந்த சாங் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்லை. அந்த சாங் வந்து இப்போ வரைக்குமே ஒரு பெரிய ஒரு ஹிட்டு தான். இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பஸ்ஸில், ஆட்டோவில், இந்த மாதிரி நம்ம அந்த சாங்ஸ்லாம் கேட்டிருப்போம். அவங்களுடைய குரல் வந்து தனிச்சு தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ். அது ஹேராம் படத்தில் வந்து நீ பார்த்த பார்வை, அது மட்டும் இல்லாமல் அலைப்பாயுதேல செப்டம்பர் மாதம் அந்த சாங், அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா வெண்ணிலா, இருவர் படத்தில், இப்படி நிறைய பாட்டு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுடைய மியூசிக் இன்றளவும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது. அவங்க மேக்ஸிமம் வந்து தமிழில் இளையராஜா அவர்கள் கூட தான் வந்து தொடர்ந்து பணி செஞ்சுருக்காங்க. இளையராஜா வந்து அவங்களுடைய மறைவுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷா போஸ்லே அவங்களுடைய மரணம் இளையராஜா அவர்களுக்கு ரொம்ப பெரிய துயரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் யாரோடனும் ஒப்பிட முடியாத ஒரு தனித்துவமான குரல் அவங்களோடது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்நாளில் ஆஷா போஸ்லே வந்து எப்போவுமே தவிர்க்க முடியாத ஒரு மறக்க முடியாத அந்த இடத்துல வந்து இருப்பாங்களாம். எப்போ சென்னை வந்தாலும் இளையராஜாவை வந்து அவங்க பார்த்துட்டு தான் போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு இளையராஜா வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவங்க மியூசிக்லேயுமே வந்து பாடியிருக்காங்க நம்ம ஆஷா போஸ்லே. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரல் ஆரா இது மூலயமா அவங்க வந்து எப்போவுமே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நிலச்சி தான் நிற்பாங்க, அவங்க வந்து மறையில் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க மேலே இருக்கிற அன்புனால நிரந்தர பாடகர் விழித்துக்கொள் தோழி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் திரையுலக சேர்ந்த பல பேர் வந்து இவங்களுடைய மறைவுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க மியூசிக்னால தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் எல்லா சினிமாலேயும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய ஃபேன்ஸை வந்து சம்பாரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது மாரடைப்பு காரணமாக நேற்று வந்து அவங்க உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. 92 வயசில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் யாருமே வந்து பண்ணதில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய மியூசிக் இப்போ வரைக்கும் எப்போவுமே வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கும்.
இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தீபக். நன்றி, வணக்கம். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.